GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தான் இன்னும் ஓடிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அனுராக் தாக்கூர் அவர் பேசும்போது இந்தியாவிலே ஒரு மாநிலம்தான் சனாதனத்துக்கு எதிராக இருக்குது, சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறது, அந்த மாநிலத்தில் இருக்கிற அமைச்சர்களும் சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறாங்க, ராமர் கோயிலில் பிரதமர் தனது கடமையை செய்யும் பொழுது கூட அதை காட்டல, அந்த மாநிலத்தில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இப்போ திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது, அதை தடுக்கிறாங்க. இந்து மக்களை போலீஸாரை வச்சு தடியடி நடத்துகிறாங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருக்கிறார்னா அதற்கு முன்பாகவே தென்காசியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் எங்க இயக்கம் அவங்க அழகாக சொல்றாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? தமிழ் கடவுள் முருகனுக்கு எவ்வாறு வழிபாடு நடத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து சமய மக்களும் இங்கு ஒற்றுமையாக இணக்கமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த அமைதியான சூழ்நிலை பிடிக்காமல் சில மதவாத சக்திகள் மதத்தின் பெயரால் தவறான தகவல்களை பரப்பி மக்களை பிரித்து தமிழ்நாட்டை கலவர பூமி ஆக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு இடம் தர மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மத சார்பற்ற கட்டமைப்பு, அழகான வார்த்தை, மத சார்பற்ற கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை தமிழக முதல்வர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி, திராவிட மாடல் அரசின் தலைவர், அவரு சிறப்பாக செயல்படுத்தி காத்து வருகிறார். அதனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக அமைதியான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஒன்றிய அரசு இதை மற்ற மாநிலங்களுக்கு, அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு பின்பற்றுமா, இல்லை பின்பற்ற முடியவில்லை என்றால் கூட கற்றுக்கொண்டு போகலாம் என்ற கருத்தை அவர்கள் சொல்லிவிட்டு, திருப்பரங்குன்றத்தில் முருகன் சிரித்தால் திருத்தணியில் மட்டுமல்ல டெல்லியிலும் எதிரொலிக்கும் என்று ஒரு கருத்தை சொல்லி அவங்க அமர்றாங்க. அதற்கு பிறகுதான் அனுராக் தாகருக்கு வேகம் அப்படியே குதிக்கிறார். சனாதனம் என்ன, சனாதனம்னா என்னன்னு சொல்லட்டுங்களா? நாம சொல்லல, பாரதிய ஜனதா. இப்போ நேற்றைக்கு முன்தினம் வெஸ்ட் பெங்காலினுடைய பாஜகவினுடைய ஒரு மாநில தலைவர், பெரிய தலைவர், அவர் பேரு சுவேந்து அதிகார். அந்த நபரு கோழிக்கறி விற்று கொண்டிருந்த 2-3 சிறுவர்களை அடித்து உதைத்து தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தியவர்களை கைது செய்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த சுவேந்த அதிகாரி போய் மாலை அணிவித்து மரியாதை செய்து வரவேற்பு கொடுத்துட்டு, அப்ப பிரஸ்ல சொல்றார், ரிப்போர்ட்டர்ல, அதுதான் முக்கியம். ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்றாரு தெரியுங்களா? மிக தெளிவாக, சனாதனத்தை பாதுகாக்கவே நான் இதை செய்தேன், இந்த வரவேற்பை கொடுத்தேன். போதுமா? இந்த சனாதனம் தமிழ்நாட்டுக்கு தேவையா? நீங்க தமிழ்நாட்டில் சமூக நீதி இருக்கிறது, எல்லா விதத்திலேயும் எல்லோரும், அனைவருக்கும் அனைத்தும், எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற இந்த தாற்பரிய சமூக நீதியை ஏற்றுக்கொள்ளாத சனாதனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வைக்கம் போராட்டத்திலே வீதியில் நடக்கக்கூடாது என்பவரை நடக்க வைத்தவர் பெரியார். போர்க்களத்திலே இருந்து திராவிட இயக்கம் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறோம். நம்முடைய தலைவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் இருந்து தொடர்ந்து அறிஞர் அண்ணா அவர்களின் வழியிலேயே எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து இந்த சனாதன எதிர்ப்பு, மக்களை வேறுபடுத்தி பார்க்கிற, வித்தியாசப்படுத்தி பார்க்கிற அந்த எதிர்ப்பை தூக்கி போட்டு நாங்க விரட்டி அடிச்சுட்டு நல்ல ஆட்சி, எங்க மனித ஆட்சி தரார். அது கூடாது என்று அனுராக் தாக் சொல்றாருன்னா அவரு எங்க வேணா போய் எப்படி வேணா இருந்துக்கலாம். அதை பற்றி நமக்கு எந்த விதமான கேள்வியும் இல்லை. இன்னும் கூட சொன்னா இந்துக்கள் மீது தடியடி. உனக்கு என்ன தெரியும்? இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்துக்கள்னு, சட்டத்துல இந்துக்கள் தானே இருக்கு.
தீபம் ஏற்றி திருக்கழுக்குன்றத்துல வழிபாடு நடத்தியவர்களுக்கும் நீ சட்டப்படி இந்துக்கள் தானே. அந்த இந்துக்கள் எல்லாம் வழிபாட்டு உரிமை உடையவர்கள், எல்லாரும் செய்யறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 3500 கோயில்களுக்கு மேல் இன்றைக்கு குடமுழுக்கு செய்து அந்த குடமுழுக்கு செய்த விழாக்களில் கலந்து கொண்டவர்கள் இந்துக்கள் தானே. இப்ப எல்லா இடத்திலுமே வழிபாட்டு முறைகளுக்கு அறநிலையத்துறையின் மூலமாக செய்கின்றவர்கள் வழிபாடு அவர்கள் செய்வதற்கான எல்லா விதமான அவர் இதையும் செய்து கொடுப்பது, வாய்ப்பு வசதிகளை செய்து கொடுப்பது ஒரு அரசின் கடமை. அது அறநிலையத்துறையில எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அவங்களெல்லாம் இந்துக்கள் இல்லைன்னு நீ சொல்லி உன்னால் அனுப்பப்பட்டவர்கள் யார்? RSS காரர்கள் மட்டும்தான் இந்துக்கள். ரைட், அதை அப்படியே வச்சுக்குவோம். நீ சொன்ன வார்த்தையே வச்சுக்கோ. அனுராக்டா சொல்ற RSS காரர்கள் மட்டும்தான் இந்துக்கள். அவங்க வேணுனே போய் நாங்க அதை ஏத்த போறோம் இதை ஏத்த போறோம். எங்க வெள்ளக்காரங்காலத்துல எல்லைக்கல்லாக நட்டு வைத்த ஒரு தூண்ல, அது ஒன்றும் இது தீபம் ஏற்ற இடமே கிடையாது, எல்லைக்கல்லாக நட்டு வைத்த தூண்ல அதுக்கு மேல தண்ணி ஊத்துறதுக்கே வழி இல்லையா, எண்ணெய் ஊத்தி எப்படி தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னு எல்லாருமே கேட்கறாங்க. ஆய்வுகளும் பண்ணி சொல்லிட்டாங்க. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல மக்கள் வழிபாட்டு போனாங்க. இந்துக்களாக உன் பார்வையில இந்துக்களாக போயிட்டாங்க. ஆனா நீ அனுப்பிய இந்துக்கள் அராஜகத்தை கலவரத்தை தூண்டுவதற்கு காவல்துறையின் தடுப்பை மீறி உடைக்கும் பொழுது காவல்துறைகள் அமைதியை நிலைநாட்டினார்கள். யாரையும் தடியடி செய்து ஒண்ணும் அப்படியே எல்லாம் இதாயிடல, அமைதியை நிலைநாட்ட தடுத்தார்கள், அவ்வளவுதான். இதுவே அனுராக் தாக்கூருக்கு அப்படியே பொத்துக்கலைன்னா நாம என்ன செய்ய முடியும்? திமுக அரசு மிக தெளிவாக திருக்கழுக்குன்றம் அந்த நிலைகளை தமிழ்நாட்டு பக்தர்களுக்கு, தமிழ்நாட்டு வழிபாட்டு உரிமை உடையவர்களுக்கு, சமய சைவ வைணவ தமிழ்நாட்டு திராவிட தமிழர்களுக்கு எல்லா விதத்திலையும் பாதுகாப்பு தந்து அரசு செஞ்சிடுச்சு. அது அவருக்கு பிடிக்கலன்றது நாம அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே பார்லிமெண்ட்ல மிக தெளிவாக முகத்துக்கு நேராக நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர்கள், நம்முடைய உறுப்பினர்கள் பதில் சொல்லுவாங்க. அப்ப தெரியும். பவன் கல்யாண் சொல்றாரு, தமிழகம் உட்பட பல மாநிலங்கள்ல இந்துக்கள் மீதான தாக்குதல் நடைபெறுது, எல்லோரும் இந்துக்களையே குறிவைத்து நடந்துக்கிறாங்க, இதனால் அவர்கள் மரபுகள் கேள்விக்குறியாகின்றன, தங்கள் பழக்க வழக்கங்கள் தாக்கப்படும் போது எதிர்ப்பை காட்ட வேண்டியது ஒவ்வொரு ஹிந்துவின் பொறுப்பு, அனைவருக்கும் நீதி ஒன்றுதான். அனைவருக்கும் நீதி ஒன்றுதான்ற கருத்து தான் எல்லாருடைய கருத்தும். எந்த இந்துக்களும் இப்ப தமிழ்நாட்டுல யாரும் சமய ரீதியாக மத பார்வை பார்த்து எங்கேயும் தாக்குதலே கிடையாது. ஒருத்தரை கூட நீ அந்த மாதிரி மத சாயம் பூசி தாக்குதல் நடத்துறது யாரையும் சொல்லவும் முடியாது. அப்படி செயல்படுகின்ற அரசும் இது அல்ல. இந்த அரசு எங்களுடைய முதல்வர் சொன்னது போல வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் முதல்வராக இருந்து பணியாற்றுவேன்னு இன்னைக்கு கடமை செய்துக்கிட்டு வர்றார். இவர்கள் வேணுன்னே இப்படி சொல்லும் பொழுது ஒரு கருத்தை நீங்க அது உள்ள அவருடைய வேர்ட்ல படிக்கும் போதே ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை தாக்குறார்கள். நீங்கள் எதிர்த்து நிறுத்த வேண்டியது இந்துக்களின் கடமை. அப்ப எதை தூண்டி விடுற? எந்த பிரச்சனையை தூண்டி விடுற? கலவரத்தை தூண்டி விடுகிறாய், வன்முறையை தூண்டி விடுற. அதுதான் அந்த கருத்துல அவர் சொன்ன அந்த வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய மறைவாக இருக்கக்கூடிய பொருள். அதெல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாம் இங்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே நடக்காது. இங்கு எல்லா இடத்திலையும் சரியாகத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில இந்துக்கள் தாக்கப்படுறாங்க போறாங்க வராங்கன்னு சொல்றது, நீ எங்கேயாவது அப்படி இருந்தா மனு கொடு, கம்ப்ளைண்ட் கொடு, நடவடிக்கை எடுப்பாங்க. சும்மா பொத்தாம் பொதுவாக பேசிட்டு கலவரத்தை உருவாக்குற திட்டத்தை போட வேண்டாம். இதைத்தான் நாம சொல்ல முடியுமே தவிர வேற என்ன. இதுல போய் அவங்களுக்கு திரும்ப திரும்ப அவர்களுக்கு இதே பிரச்சனை தான். இப்போ இவர்களுடைய சொன்னீங்கன்னா அந்த நாடாளுமன்றமும் சரி அயோத்தியும் சரி, அயோத்தியில இவங்க பண்ணியிருக்கிற கலவரங்கள் அராஜகங்கள் ஒருவர் தாக்குதல் போக்குவரத்து எல்லாம் உலகமே பார்த்துச்சு. அதே போல அடுத்ததாக வந்தீங்கன்னா சனாதனத்தை பாருங்க, மூன்றவங்க பிரசிடென்ட். இந்தியாவின் பிரசிடென்ட்னா இந்தியாவினுடைய அதிகார மையத்தின் தலைமையே குடியரசுத் தலைவர் தான். அந்த குடியரசுத் தலைவராக இருக்கிற அந்த அம்மாவை சும்மா பேருக்கு நீ ஓட்டு வாங்கறதுக்கு அந்த மக்களை ஏமாத்துறதுக்காக அவங்களை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு ஒரு பெண்ணாக ஒரு மனிதம் உள்ளவர்களாக நீ மதிச்சியா? பார்லிமெண்ட் கட்டடத்தை திறக்கிறதுக்கு கூட கூட்டு போனேன். அதன் உள்ள அவங்க வரக்கூடாதான், கைம்பெண்ணா, விதவை வரக்கூடாதான், அவங்க மலைவாழ் மக்களாம், அதனால தொடக்கூடாதான். இப்படி வர்ணாசிரம சனாதன தர்மத்தை நீ டெல்லியில உன்னுடைய பார்லிமெண்ட் இதுலயும் சரி மற்ற எல்லா இடங்களிலும் அவர்களை அவமானப்படுத்தியதன் மூலமாக உலகத்துக்கு நல்லா தெரியும். அதனால நீதான் இந்துக்களை புண்படுத்துகிறாய், இந்துக்களின் வேலை வாய்ப்பை அழிக்கிறாய், இந்துக்களாக இருக்கிறவர் வரக்கூடாது.
10% முன்னேறிய வகுப்பாருக்கு பொருளாதார அடிப்படையில கொடுக்கலாமா? கான்ஸ்டியூஷன் லாவில் எக்கனாமிக் அதாவது பொருளாதார அடிப்படையில் எதுவுமே கிடையாது. இடஒதுக்கீடு, வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சட்டப்படி தப்பு. ஆனால் மோடி அரசும் இந்த அமித்ஷா அரசும் இந்த நபர் பேசினாங்களா, அவங்க அரசு என்ன பண்றாங்க, முன்னேறிய வகுப்பாருக்கு ஏழைகள் அப்படின்னு சொல்லிட்டு 10% இடஒதுக்கீடு. எங்க யூனியன் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புல 10%னா இடஒதுக்கீடுனா என்ன ஏழைகள் தெரியுமா? மாதம் 66,000 ரூபாய் பொருள் ஈட்டுபவர்கள் ஏழைகள் என்று பொருளாதார அடிப்படையில அவர்களை ஏழைகளாக மாற்றி அவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு என்று உத்தரவு போட்டிருப்பது இந்த பாஜக அரசு. இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியாது நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத. எல்லாமே உங்களுடைய அரசு செய்திருக்கிற கூத்துக்கள் எல்லாமே மனிதர்களை மாக்களாக பார்க்கக்கூடிய உங்களுடைய பார்வையை உலகுக்கு தெளிவாக எடுத்து வைக்குது. அதுதான் இதன் மூலமா நாம சொல்ல வேண்டிய விஷயங்கள். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் தீர்ப்பளித்த நீதிபதிக்கு எதிராக தமிழ்நாடு எம்பிக்கள், திமுக உள்ளிட்ட தமிழ்நாடு எம்பிக்கள் மற்றும் இந்தியா கூட்டணியில் உள்ள எம்பிக்கள் கையெழுத்து போட்டு சபாநாயகர்கிட்ட கொடுத்தாங்க பதவி நீக்கம் செய்யறதுக்கான. இதற்கு முன்னாள் நீதிபதிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சால் ஜனநாயகம், நீதித்துறை கேள்விக்குறியாகும் அப்படின்னு அந்த கூட்டறிக்கையில் சொல்கிறாங்க. அவங்க சொல்லுவது என்பது இந்திய துணைக்கண்டத்தில் 70 ஆண்டு காலமா இவ்வளவு காலமாக இருந்தது. அப்பெல்லாம் யாரும் நீதித்துறையை பற்றியோ வேறு எந்த துறையை பற்றி யாருமே எதுவுமே இதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அளவிற்கு நீதிபதிகள் நியமனம் இருக்கும், அவர்களுடைய தேர்வு நிலைகள் இருக்கும். இப்ப ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எடுக்கிறதுலயே இவர்கள் அந்த தேர்வு கமிட்டியெல்லாம் எப்படி மாத்துறாங்கன்னு உலகத்துக்கு தெரியும். இவர்களுடைய செயல்பாட்டின் மூலமாக நீதித்துறையை மிக மோசமாக செய்து கொண்டு வருவது பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள். எல்லா துறைகளிலேயும் அவர்கள் RSS பள்ளியில் படித்தவர்களுக்கு இடம் தருவது. அப்படி இடம் தர்ற காரணத்தால அவங்க மேல ஸ்டேஜில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுது அந்த தீர்ப்பில சனாதனம் வருகிறது. இதே நபர் மேல இப்ப போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோமே பார்லிமெண்ட்ல, அந்த ஜட்ஜ் அந்த நீதி அரசர்னு சொல்றாங்களே அந்த நபர் மேல, சாமிநாதன் மேல என்ன பண்ணுங்க, ஏற்கனவே டீடைல்டு கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட்ஸ் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஆகஸ்ட் செப்டம்பர்லயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் ஒரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? ஒரு 304A கேஸ், USA வந்த ஒரு ஆணும் பெண்ணும் கார்ல போறாங்க. அந்த பெண்ணு ஓட்டிக்கிட்டு போகுது, ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகுது, அது 304A ஆயிடும், அது டெத், இறந்துட்டான். 304A ஆச்சுன்னா அந்த ஆணாக இருந்தவர் அவங்க அண்ணன், அவர் என்ன செய்யறாரு, இல்ல நான் தான் ஓட்டினேன்னு தங்கச்சிக்காக தியாகம் செய்யறாராம். யார் அதெல்லாம் இவர் சொல்றாரு, மிஸ்டர் சுவாமிநாதன் தியாகம் செய்திருக்கிறாராம். அவரை கீழ்கோர்ட்ல அங்க தண்டனை கொடுத்தாலும் அவரை காப்பாற்றி விடுவிக்க வேண்டிய, விடுதலை செய்ய வேண்டிய வேலையை நான் செய்தேன். சனாதனத்தில் இதெல்லாம் மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் சனாதனவாதிகள், முன்னேறிய வகுப்பார் யாரும் மர்டரோ மற்றதோ எதுவும் செய்ய மாட்டார்கள். கொலை செய்வதாக எது வந்தாலும் அவர்களை மன்னித்து விடுதலை செய்யலாம் சொல்றது சாமிநாதன். அந்த சாமிநாதன் மீது அப்பொழுதே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நீ நீதிபதியா இருக்கிறியா, சனாதனவாதியாக வர்ணாசிரமவாதியா இருக்கான்னு கேட்டாங்க. அந்த நபரை கொண்டு திருக்கழுங்குன்ற கேஸ்ல விட்டு அதுல ஒரு குளறுபடி பண்ணி பிளான் பண்ணி செஞ்சிருக்கானுங்க. அதனாலதான் இந்த சனாதனவாதிகள் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் மானமிகு தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்ன அழகா சொன்னார், சனாதனம் என்பது விரட்டப்பட வேண்டியதில்லை, அழிக்கப்பட வேண்டியது. அந்த வார்த்தையை அவர் சொன்னது இந்தியா முழுக்கவும் எதிரொலித்தது. இப்பயும் இந்த கேள்விக்கும் அவைகளை எல்லாம் எடுத்து பதிவு செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு. சாமிநாதன் என்பவர் ஒரு சனாதனவாதி. இந்த நபர் விரட்டப்பட வேண்டியவர் அல்ல. இவரெல்லாம் சிறைச்சாலையில போட்டு இவருடைய சட்ட வாழ்க்கையை முடித்து வைக்கிறது நல்லது. நாம் தமிழர் கட்சியின் சீமான் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்பொழுது, தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றார் பெரியார், இனிமையான மொழி என்றார் பாரதி, பெண்ணியம் பற்றி பெரியார் தான் பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்பு பெண் விடுதலை பற்றி பேசியவர் பாரதி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. சீமானை நம்ம என்ன சொல்றதுன்னா, இவ்வளவு மிக 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 எத்தனை மிக வேண்டும் என்றாலும் போட்டுங்கன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி மிக போட்டு மலிவான ஒரு நபர் ஸ்டேஜில் ஏறி RSS கூட்டத்தில் போய் நீ கலந்துக்கிட்ட. இந்த RSS பத்தி நீ இதுக்கு முந்தி பேசியதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நீ ஒவ்வொரு இடத்திலும் ஒரு விதமாக பேசுகிற ஒரு நபர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஐயாவின் மீது குற்றத்தை சொல்லி ஐயாவை காட்டுமிராண்டி சொல்லிட்டாரு அப்படி இப்படின்றிய ஒன்னு தெரிஞ்சுக்க. சீமான் நீலாம் எதுக்கு இருக்கிற?
சும்மா பேட்டி கொடுத்து ஸ்டைலா அப்படியே இது பண்ணி முகத்தை அப்படியே வச்சுக்கிட்டு நடிப்பு வேலையெல்லாம் காட்டுறியா பிரஸ்ல? பார், எங்க ஐயா தந்தை பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்ல, உலகத்திலேயே மனிதன் முதலாக உருவான நேரத்தில், மனிதம் வர்ணாசிரமத்துல டார்வின் தத்துவப்படி மனிதன் உருவான நேரத்துல மனிதர்கள் பரிமாறிக்கொள்வதற்கான ஓசைகள், ஒலிகள், இந்த ஒலிகள் ஓசைகளே நம்முடைய மண்ணிலே எல்லாம் தமிழாக வந்தன. அந்த தமிழாக வந்ததுதான் அன்றைக்கு காட்டுமிராண்டிகளாக இருந்தவர்கள் பேசினார்கள். ஆக உலக மொழிகளில் முதல் மொழி தமிழ் மொழி என்பதற்கு பெரியாரை தவிர இவ்வளவு ஆதாரபூர்வமான வார்த்தையை யாரும் பயன்படுத்தியதில்லை. எதுவுமே தெரியாத சீமானை போன்ற மடையர்கள். ஏன் அந்த நபர் அப்படி சொல்றோம்னா, மிக மோசமாக எங்க போனாலும் திமுகவை தாக்கினா காசு கொடுக்குறாங்க பாரதிய ஜனதாவில். திமுக ஆட்சியை தாக்கணும், எல்லோரும் திராவிட இயக்கத்தை தாக்கினா பணம், லட்சக்கணக்கான பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு வெளியில வந்து வேஷம் போட்டுக்கிட்டு தெரியல நாம் தமிழர் வேஷம்லாம் இங்க ஒன்றும் எழுபடாது. அந்த நபருக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே பாடம் சொல்லியிருக்காங்க. வரட்டும் தேர்தல், அப்பொழுது தெரியும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.